மார்னிங் வரையும் ஹாப்பி தேர்ஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பூரி சோலை தக்காளி மாத்திரை போட்டு பண்ண போகிறேன். ராத்திரியே ஊற வச்சுட்டேன். 8 மணி நேரம் ஊற எடுத்து உப்பு மஞ்சப்பொடி மிளகு 7-8 மிளகு 2 லவங்கம் போட்டிருக்கேன். குக்கரில் டைரெக்டாக போட்டுட்டு 7-8 சவுண்ட் விட்டுட்டு சின்னதாக வச்சுட்டு ஒரு 2 சவுண்ட் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். சோலை பண்ணுறதுக்கு கிரேவிக்கு தக்காளி இஞ்சி ஜீரகம் போட்டு அரைச்சிடலாம். அப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் கொத்தமல்லி தூவிடலாம். சோலை நம்ம வேக வச்ச பிறகு நல்லா வெந்துட்டு இதை எடுத்துட்டு எண்ணெயில் நம்ம கிரேவி அரைச்சதை வதக்கிடலாம். பாருங்கள், எண்ணெயில் அந்த இது அரைச்சதை போட்டு உப்பு காரப்பொடி சோலை மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், உப்பு கரம் மசாலா பொடி சோலை மசாலா பொடி காரப்பொடியெல்லாம் போட்டிருக்கேன். சோலை வதங்கட்ட மூடி வச்சுக்கலாம். அப்புறம் வேக வச்ச சோலை போட்டு சவுண்டு விடலாம். திருப்பி 3 சவுண்ட் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இந்த சமயத்தில் சோலையை போட்டுட்டு மூடி வச்சுட்டு சவுண்டு விட்டுடலாம். 3 சூப்பரான சோலை மூடி வச்சுடலாம். 3 சவுண்டு விட்டுடலாம். சூப்பரான சோலை ரெடி எடுத்து பாருங்கள். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் போடனா கூட பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் தம்பி சமைச்சு வச்சு பூரி பண்ணிட்டு சாப்பிட்லாம். பூரி பண்ணுற மெத்தடை பார்க்கலாமா? எண்ணெய் காய வச்சாச்சு. நம்ம எண்ணெயை பண்ணிவிட்டு அப்புறம் மேலே இருந்து கீழே வரலாம். சூப்பரான பூரி ரெடி. சூப்பரான பஸ் பூரி சோலை தூண்டி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சோலை வெங்காயம் போடாமல் இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.